பாவநகர் சிறுவன் கோவிலிருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரம் இருக்கும் ட்ராவல். அது முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் காளி கோவிலுக்கு வந்தோம். காளி கோவிலுக்கு வந்தோடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா, இது என்ட்ரன்ஸ் வந்து கோவிலுக்கு என்ட்ரன்ஸு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறைய வளையல் கடைங்க, இந்த மாதிரி பூஜை சாமான கடைங்கள்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் எதுவுமே அங்கே கவர் பண்ணல, அதுவும் பர்ச்சேஸும் பண்ணல. போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். மாலை மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஒரு மாலை மட்டும் வாங்கிக்கிட்டு சரின்ட்டு செருப்பெல்லாம் கீழே விட்டோம். இல்லை கீழெல்லாம் விடக்கூடாது, மேலே தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே விட்டு செருப்பெல்லாம் எடுத்து மேலே அங்கே வச்சுக்கிட்டாங்க. பசங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் போக ஆரம்பித்தாங்க. தொலைஞ்சிக்கிட்டாங்கன்னா குழந்தைங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களெல்லாம் சேஃபாக பார்த்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் தாங்க சூழல் இருந்தது. ரொம்ப ஏன்னா டயர்டாக இருந்ததா, அதனால் ரொம்ப எல்லாம் ஓவராக இந்த வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு ராஜா வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாராம். அந்த ஒரு பெண் வந்து ராஜா முன்னாடி தோன்றி நீ என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு சொல்லும்போது ராஜா முன்னாடி போக சொல்லி வந்து பின்னாடி இந்த அம்மன் வந்து போனாங்களாமா. இந்த அம்மன் வந்து வராங்களா, நீ திரும்பி பார்த்தனா நான் அந்த இடத்துல நின்றுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ராஜா வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்பிக்கை இல்லாமல் திரும்பி பார்த்துருக்காரு. அந்த பார்த்த இடத்துல அந்த பாதம் மட்டும் நின்றுட்டுருக்கு. அவங்க அப்படியே மறைஞ்சிருக்காங்க. இதுதான் வரலாறாக சொல்லப்பட்டுருக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கும் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்லேயே பூசப்பட்டிருந்தது. அது என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு காளி தான். அது ஃபுல்லாக முகம் மட்டும் மஞ்சளில் பூசப்பட்டிருந்தது. கேமரா அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் இங்கே சிவன் ஸ்டார்டிங்கில் இருந்தது, இது வரைக்கும் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு சொன்னாங்க கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு சரி கொஞ்சம் சாமியாச்சு கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அதனால் அந்த சாமியில் போய் கவர் பண்ண உள்ளே வந்து சாமிக்கிட்ட மொபைல் ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து இவங்கெல்லாம் வரட்டுமே, உங்க வீணாக்குறாங்க வைக்கிறது இல்லை. அங்கே எங்கே இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம். இந்த குளத்துக்கிட்ட போய் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு காலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு அங்கே வந்து படிக்கட்டி ஏறி போனோம். அந்த கோவிலுக்கு போகணும். மாமி அங்கே பாருங்க, நான் இப்படி பார்த்துருங்க. என்ன இருக்கு அதில்? கிணறா? கிணறு இல்லை, மூடிட்டாங்க. தலைக்கையோ கொப்பராச்சு வெயிலுக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்காது. எங்க போயிட்டாங்க இவங்க? தேவதி பாலானி மேட் பை மொமெண்ட். அப்பா அம்மா பச்சை குத்திருந்தாங்க. நீயும் பச்சை குத்திக்கோ பாலா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தா. பட் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. பச்சை குத்திட்டுக்கு தோணுச்சு, வலிக்கும் இல்லை, அதனால நான் பச்சைலாம் குத்திக்கல. இந்த படிக்கட்டு எங்கள் அம்மாவால் ஏற முடியல, ரொம்ப கால் வலி எடுத்துக்கிச்சு. 2வது படிக்கட்டுலேயே உட்காந்துட்டாங்க. தலையெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும். நீ பேர் பிஸ்தாவா? நீ பிஸ்கெட் மாதிரி பண்ற, பிஸ்கெட் பிஸ்கி மாதிரி பண்ற. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ கால் வலி இருந்தது, அதனால ஓவராக கவர் பண்ண முடியல. 3வது இடத்துக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அது ஒரு 2 hours வந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணும்போதே எங்கள் அப்பா சென்டரில் வாந்தி, காவியா அதிகமாக இல்லை, அப்பா தான் ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருந்தார். பயந்துட்டே சரி போகணும், ஓகே கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காளியம்மன் கோவில்கிட்ட வந்து சாமியெல்லாம் வந்துருந்தது. அந்த வீடியோலாம் என்னால் கவர் பண்ணவே முடியல, ஏன்னா அந்த டைமில் வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் இந்த மாதிரி மக்கள் மாதிரி
இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அனுமன் கோவில் இது சுற்றி இருக்கிற வளாகம். அது எவ்வளவோ சொல்கிறாங்க, 52 ஏக்கர் பரப்பில் ஏதோ சொல்கிறாங்க. ஃபுல்லாக டோட்டலாகவே சொல்கிறாங்க, சரியாக கவனிக்கல நாங்கள். அந்த அளவுக்கு பில்டிங் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி போக முடியாது. ஃபுல்லாக கோட்டீஸ்வரங்க மட்டும்தான் அங்கே போய் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோவில். சிலை மட்டும் வெளியே இது நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் பழைய கோவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. எல்லோரும் நிறைய ஃபுல் ரஷ்ஷு. இது வந்து கொஞ்சம் தான், இதுக்கப்புறம் நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அங்கே செம்ம ரஷ்ஷு பாருங்கள். இது எல்லாமே வந்து இந்த கோவில் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இடங்கள் தான். இதுக்கு பின்னாடியும் இந்த அளவுக்கு இடம் இருக்குது. அங்கே கல்வெட்டுலலாம் பொறிக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணல. ஏன்னா கவர் பண்ணுற அளவுக்கு நான் தெம்பே கிடையாது. வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து உடம்புல தெம்பு இல்லை. அது ஃபோனில் சார்ஜும் இல்லை. என் ஃபோன்லேயும் பேட்ரி இறங்கி போச்சு, எங்ககிட்டேயும் பேட்ரி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காரில் உட்காந்துட்டு வந்தது, அங்கங்கே நடந்தது, ஃபுல்லாக கால் வலி. பசங்க மட்டும் ஜாலியாக, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் பெரியவங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லை, என்ன பண்ணுறது, ஏழுக்கிறது வயசாகினா எல்லா நோவும் வரும்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா நோவும் வந்துட்டு இருந்தது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பொறுமையாக கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாதுன்னே சொல்லலாம். ஆனாலும் ஓகே, ஓரளவுக்கு நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து கவர் பண்ணேன். இது வந்து அனுமன் சாலஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நானும் இங்கேருந்து நானும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏதோ அம்மா அப்பா புண்ணியத்தில் நானும் இந்த இடம் பார்க்க வேண்டி வந்திருக்கேன். இன்னொரு டைம் கண்டிப்பாக போவேன். என்னோடய பையன் அவர் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. இப்போ வந்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அனுமன் கோவில் வந்து பழைய இடத்துல இருந்த அனுமன் கோவில். உள்ளே தரிசனம் பண்ணுறதுக்காக இவ்வளோ க்யூவை பார்த்த உடனே எங்களுக்கு ஷாக்கு. எவ்வளோ நேரம் நம்ம க்யூவில் நின்று இதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றது காளி கோயிலில் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். கோவில் பிரசாதம் கொடுத்தாங்க, 2 சப்பாத்தி கொஞ்சம் சோறு. அது வயிறுக்கு போகல தான். ஓகே சரின்ட்டு க்யூவில் நிற்கலாம்னு சொல்லிட்டு க்யூவிலலாம் இவ்வளோ க்யூ, ஜென்ஸ் இவ்வளோ க்யூ, லேடிஸ் பாருங்கள் 3 லைன். இவங்களாச்சும் ஒரு லைன், இங்கே வந்து 3 லைன் நின்று இருப்பாங்க. ஃபுல்லாக க்யூ. எப்போதான்னு பார்த்தா கடைசியில் போய் நின்னதே நாங்கள் தான். எங்களுக்கும் கடைசியில் வந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் நிற்கிறது பார்த்து முன்னாடி இருக்கிற க்யூவை பார்த்து பயந்துட்டோம். குழந்தைங்கள வச்சுன்னு எப்படி நிற்கிறது. நான் வேறு என் தங்கச்சி பொண்ணை வேறு உன்னால் முடியலன்னா போமான்னு சொன்னேன். அவள் வந்து கூடவே வந்து இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மட்டும் பட்டுன்னு போயிடுவாங்க. காவியா சாலம்பூர் போனோம் நாங்கள். இப்போ இந்த கடவுளை பார்க்கறதுக்கு போய் பட்டுன்னு போய் பார் லைன் சக்க 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 பானி இங்கே ஏதாவது வாங்குவாங்க. நல்லாவே இல்லை. சென்டரில் கேப் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் நாங்கள் வந்து அந்த க்யூவை விட்டு விலகி வந்து நான் எங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் 3 ரோ இருந்தது. இந்த 3 ரோ கடந்து அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் மெயின் வாசப்படியே போனோம். அப்போ இந்த க்யூவிலே நின்றுட்டு போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் தமிழ்காரங்க, மீதி எல்லாமே எங்களை பேந்த முடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் தமிழில் பேச அவங்க எங்களை பார்க்க சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு அந்த கேமரா வச்சுட்டு இருந்தேன்னா அது வேறு எங்களை வேறு பார்த்து செல்லில் தான் கேமரானா ஒரிஜினல் கேமரா தான், இந்த செல்லில் தான் கேமரா வச்சுட்டு எல்லாரையும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எல்லோரும் திருன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வந்து இந்த கதவு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது, சொல்ல முடியாது. அது எப்படி பழைய காலத்துலலாம் அந்த ஒவ்வொரு கல்வெட்டை செதுக்காங்க, அதே போல் தான் இது வந்து கதவுங்களை வந்து அந்த அளவுக்கு தத்ரூபம் அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த இடம்லாம் என்ன சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. இது வாசப்படி, இந்த வாசப்படி அந்த கதவு அது சைடில் இருக்குது வந்து கதவுங்க. இந்த கதவோட நுணுக்கம் அது செதுக்கிய வடிவமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக இருந்தது, செம்மையாக இருந்தது. தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஃபுல் ரஷ்ஷில் குழந்தைங்கள்லாம் சேஃபாக கூட்டிகிட்டு உள்ளே போனோம். பாருங்கள் நீங்கள்.
நான் அங்கங்கே தான் இது வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அந்த கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆனதால் என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஈவினிங் ஆகிடுச்சு. சரி டைமோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கார் வந்து வாடகை தான் வந்திருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோவில் இதுதான் நாங்கள் கடைசி பார்த்துட்டு உள்ளே போனோம். சாமியெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம பலராமன் அவர் வந்து யூஸ் பண்ண அந்த கலப்பை இருந்தது. அந்த கலப்பெல்லாம் பார்த்து எல்லாம் தொட்டு கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. கோவில் உள்ளே போன உடனே ஒரு சாந்தி, மனசாந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லா கோவிலும் எப்போ போனாலும் சரி கிடச்சிரும்ன்றது உண்மைங்க. ஒரு சில்னஸ், ஒரு வைப் இருக்குல்ல, அது கடவுள் நம்புறவங்களும் சரி நம்பாதவங்களும் சரி அந்த கோவிலுக்குள்ளே ஒரு காலடி எடுத்து வச்சாலும் எந்த மதத்தில் இருக்கிறவங்களும் சரி ஒரு மன சாந்தி கிடைக்குது இல்லைங்களா, அதுக்கு தாங்க கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறது. ஓகே, நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்து அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு முடியல, சாப்பிட்டோம். ஈவினிங் சாப்பிட்டு காரில் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் எடுத்த வீடியோ என்னால் கவர் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டோம். குளிரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட வீடியோவும் முடிஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணுறது இருந்தால் அது 1 hour போயிருக்கும். முடியல, என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா மூஞ்சில் இருந்த சோர்வை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்ட இடத்துல பெட்ரோல் பங்க் போகிற இடத்துல இந்த அல்லிப்பூ செடி எல்லாம் இருந்தது. அதுலேருந்து 2-3 கலெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கலெல்லாம் நடுறதுக்காக உடச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.